ஹலோ மக்களே, வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கிச்சன் க்ளீனிங் வீடியோவும் குக்கிங் வீடியோவும் சேர்ந்து போட்டிருக்கேன். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாமா? இன்றைக்கி என்னோடய சமையல் வெள்ளை சாதமும் சிக்கன் கிரேவியும். எப்போதும் பிரியாணின்னு போட்டு இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசம். இன்றைக்கி கொஞ்சம் எப்போதும் போல் கொஞ்சம் மாற்றி வைப்போன்ட்டு சிக்கன் கிரேவி வச்சுருக்கேன். என்னுடைய சமையல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் என் வாழ்க்கையில் எவ்வளவோ விட்டு கொடுத்துருக்கேன். ஆனால் நான் அந்த இடத்துல நான் விட்டு கொடுத்ததுக்கு ஒரு அர்த்தமும் இல்லை அப்படின்னு தெரியும்போது, இனி எனக்கு நானே என்று முடிவு செய்து எனக்கான அடுத்த ஸ்டெப் என்ன என்று முடிவு செய்து அதற்கான வேலைகளை செய்து கொண்டே இருக்கிறேன். அதில் வெற்றியடைய வேண்டும் என்பதே என் விருப்பம். எனக்கு நடந்த நம்பிக்கை துரோகம், அந்த வலியை நான் யாருக்கும் கொடுக்காத தருணத்தை அந்த ஆண்டவங்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப ஈஸியாக அவ்வளோ இதாக அவங்க நம்ப வச்சு ஏமாற்றிடுறாங்க. அதோட வலி அவங்களுக்கு எப்படி வலிக்குங்கிறத கொஞ்சம் கூட யோசிக்க கூட மாட்டேங்கிறாங்க. எப்படி தான் அவங்களுக்கு மனசு வருதோ. இன்றைக்கி எனக்குன்னா நாளைக்கு நமக்கு வேற ஒருத்தவங்க நம்மளை திரும்பி எப்படி பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட யோசித்தாலே யாருக்கும் அந்த வலியை கொடுக்க மாட்டோம். ஏன் இதை கூட யோசிக்க முடியாத அளவுக்கு இருப்பாங்களா அப்படின்னு யோசிக்கும்போது தான் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. என் வாழ்க்கையில் எனக்கு நடந்த மாதிரி தான் மற்றவங்களுக்கும் நடந்திருக்கும். எத்தனையோ பேர் இதே மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம கடந்து தான் வந்திருப்போம். இப்போ நான் என்னை மாற்றிக்கிட்டேன். எப்படி அவங்க முன்னாடி நம்ம ஜெயிச்சு காட்டணும், அந்த சண்டை போட வேண்டாம், யாரையும் திட்ட வேண்டாம், அந்த மாதிரி யோசித்து முடிவு பண்ணி இப்போ நான் சாதிக்க என்னோட ஒவ்வொரு படியையும் எடுத்து வச்சிட்ருக்கேன். போகிற வழியில் அந்த கடவுள் எனக்கு துணையாக இருக்கார். எங்கள் அம்மா அப்பா இந்த மாதிரி சப்போர்ட் இருக்கும்போது நான் எனக்கு காயப்படுத்தினவங்கள நான் ஏன் நினைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கேன். இப்போது எல்லோருக்கும் மதிய வணக்கம். மக்கள் பெண்கள் எல்லோரும் சமையலில் பிஸியாக இருப்பீங்க. இந்த பிஸியோடு சேர்த்து என் கதையையும் கேட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வேலை முடிஞ்சுது, க்ளீனிங் வேலையும் முடிஞ்சுது. அடுத்து துணி துவைக்கணும், அதுக்கப்புறம் அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய். எல்லோருக்கும் நன்றி. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.